இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜூவான் டியகோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித ஜூவான் டியகோ என்பவர் மெக்சிகோ தேசத்தினுடைய ஒரு புனிதர். 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். 15வது நூற்றாண்டு வரையில் மெக்சிகோ தேசத்தில் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கான ஒரு தடை இருந்தது. அல்லது அரசர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதற்கான அனுமதி கொடுக்கவில்லை. 16வது நூற்றாண்டினுடைய ஒரு தொடக்கத்தில் தான் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் தான் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் அங்கே இயேசுவை பற்றின மறைவேற்பு பணியை தொடங்குகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு காலத்தில் தான் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட இளம் தம்பதியினர், அதில் ஜூவான் டியகோ என்பவரும் அவருடைய மனைவி மரியா லூசியா என்பவரும் மிக நீண்ட காலமாக ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. தாங்கள் வசித்த அந்த கிராமத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகளால் நடத்தப்பட்ட ஒரு துறவு மடத்திற்கு தான் அவர்கள் தின திருப்பலிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை குழந்தை இல்லாத ஒரு ஏக்கத்தோடு சென்று கொண்டிருந்த நேரத்தில் மரியா லூசியா இறந்து விடுகிறார். மனைவி இழந்த இந்த புனித ஜூவான் டியகோ என்பவர் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து அந்த 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பிரான்சிஸ்கன் சபையின் துறவிகளுடைய இல்லத்திற்கு திருப்பலிக்கு சென்று வருகிறார். அப்படியாக அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் வழியில் ஒரு 14 வயது கருப்பின பிளாக் மடோனா என்று சொல்லப்படுகிற கருப்பினத்து பெண்ணை போன்ற ஒரு இளம்பெண் அவரிடத்துல தோன்றி தன்னை இரக்கத்தின் அன்னையாக அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் காட்டிய இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி ஆயரிடத்துல சொல்லும்படியாக செய்தி அனுப்புகிறார். முதலில் தயங்கினாலும் இந்த ஜூவான் டியகோ என்பவர் தனக்கு காட்சி கொடுத்த பெண் இப்படியாக சொன்னார் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆயர் நம்பவில்லை. 2வது முறை வழியில் வருகிற நேரத்தில் என்னை யாரும் நம்பவில்லை, நான் சொல்லுவதை யாரும் கேட்கவில்லை என்று முறையிடுகிறார் அந்த இளம் பெண்ணிடத்துல. மறுபடியும் அந்த இளம்பெண் தன்னை இரக்கத்தின் அரசியாகவும் அன்னை மரியா என்றும் கூறி அந்த இடத்துல தனக்கான ஒரு சிற்றாலயத்தை எழுப்பும்படியாக அவர் கேட்டதாக ஆயரிடத்துல மறுபடியும் சொல் அப்படி என்று 2வது முறை அனுப்புகிறார். 2வது முறையும் ஆயர் அவர்கள் இந்த ஜூவான் டியகோ என்பவருடைய அந்த கூற்றை ஏற்கவில்லை. மாறாக அந்த அன்னையிடத்திலேயே ஏதாவது ஒரு அடையாளம் கேட்டு வா அப்படி என்று அனுப்புகிறார். 3வது முறையாக அன்னை மரியாளிடத்துல இவர் முறையிட்ட பொழுது அன்னை மரியாள் அவர் வைத்திருந்த ஒரு போர்வையை தரையில் விரிக்க செய்து அதில் மலர்களை கொடுத்து அனுப்புகிறார். அன்புமிக்கவர்களே, அந்த மலர்களோடு சென்ற இந்த ஜூவான் டியகோ ஆலயத்தினுடைய முற்றத்தில் தன்னுடைய போர்வையை விரித்த நேரத்தில் அன்னை மரியாளுடைய திரு உருவமும் அதை சுற்றி அதை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு காட்சியும் கண்டார். அன்புமிக்கவர்களே, இதை கண்டு நம்பிய அந்த ஆயர் அன்னை மரியாளுக்கு அங்கு ஒரு பேராலயம் எழுப்பியதாகவும் அந்த பேராலயத்தின் வாயிலாகத்தான் மெக்சிகோ நாடு முழுவதுமே இயேசுவினுடைய நற்செய்தி மிக வேகமாக பரவியது என்றும் இயேசுவின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தில் மக்கள் உறுதி பெற்றார்கள் என்றும் நம்ம இன்றைக்கு வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த பாமர ஒரு சாதாரண மனிதரிடத்தில் அன்னை மரியாள் காட்சியளித்து இன்றைக்கு குவாதலூப்பே அன்னை அப்படி என்று சொல்லப்படுகிற மெக்சிகோ நாட்டினுடைய பாதுகாவலியாக இருந்து அந்த நாட்டில் இயேசு கிறிஸ்துவில நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருப்பதற்கு அன்னை மரியாள் ஒரு பேர் உதவியாக இருந்திருக்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் அழகான ஒரு உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் 100 ஆடுகளை மேய்க்க கொண்டு செல்கிறார். அதில் ஒரு ஆடு தவறி சென்று விடுகிறது. அவர் 99 ஆடுகளை விட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதில் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த 99 ஆடுகளை விட இந்த தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடுவதில் தான் அவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லி தந்தையாகிய இறைவன் தவறிப்போன ஆட்டுக்குட்டியாக இருக்கிற உங்களையும் என்னையும் தேடி வருகிறார் என்கிற ஒரு அழகான செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக துருக்கி மற்றும் சிரியா தேசத்தில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. 8000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அதில் ஒரு காட்சி காண்பவரை கண்ணீரில் ஆழ்த்தியது என்பதுதான் உண்மை. 17 மணி நேரமாக எரிபாடுகளில் சிக்கிய வண்ணம் ஒரு சிறுமி, 7 வயது சிறுமி தன்னுடைய 5 வயது தம்பியை காக்கும் பொருட்டாக தன்னுடைய உடல் மீது ஒரு பெரும் பாறையை சுமந்து கொண்டு 17 மணி நேரம் காத்து கிடக்கிறாள் தன்னுடைய தம்பியினுடைய உயிரை காப்பதற்காக. பிறகு மீட்பு குழுவினர் அந்த சிறுமியையும் அந்த சிறுவனையும் காப்பாற்றி விடுகிறார்கள்.
அந்த புகைப்படம் என்பது உலகம் முழுவதும் வைரலாகி போனது. தன்னுடைய தம்பி தொப்புள் கொடி உறவுக்காக இவ்வளவு துன்பத்தையும் காத்து 17 மணி நேரம் அவனுக்காக அனைத்து துன்பங்களையும் காத்து கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு பாராட்டுகளும் ஜபங்களும் குவிகின்றன. ஆன்மீமிக்கவர்களே, இதை சொல்வதற்கான காரணம், மனித தொப்புள் கொடி உறவின் மீது நமக்கு அக்கறையும் அவ்வளவு அன்பும் இருக்கிற நேரத்துல நம்மை கருவில் தோன்றுவதற்கு முன்னமே தேர்ந்தெடுத்து கருவிலேயே உருவாக்கி கருவிலேயே நமக்கு பெயர் சூட்டி இத்தனை ஆண்டுகள் நம்மை வழிநடத்துகிற நம்மை படைத்த கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருப்பார் என்பதைத்தான் இந்த ஓமை நமக்கு சொல்லி தருகிறது. இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற அந்த புனித ஜுவான் டியகோ என்பவரை அன்னை மரியாள் எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்தினாரோ அதே போலத்தான் இறைவன் இந்த மண்ணுலகில் அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கும் அவருடைய அன்பின் சாட்சிகளாக விளங்குவதற்கும் உங்களையும் என்னையும், தொலைந்து போன உங்களையும் என்னையும், தவறி போன உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். அந்த இறைவனுடைய பராமரிப்பிலும் கதகதைப்பிலும் இருப்பதற்காக பாதை மாறி இருந்தால், இறைவனை விட்டு தவறி சென்றிருந்தால் ஆண்டவரிடத்துல திரும்பி வர, அவருடைய தோள் மீது அமர்ந்து மகிழ்ச்சியில திளைத்திருக்க இன்றைக்கு இறைவன் உங்களையும் என்னையும் மனமாற்றத்திற்காக தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.